பிக் பாஸ் சீசன் 8 டே 67 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 67 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சவுண்டினுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அது மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே வந்துட்டு கடுப்பேற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சௌந்தர்யா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே யாராவது ஒரு பர்சன் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்றதா இருந்தாலும் சரி, இல்லை முடியை இப்படி கோதி விட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நான் பண்ணும்போதே உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கு இல்லையா, என்னடா அவன் சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது தான் சவுண்டு கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வேற வந்துட்டு எப்படி க்யூட்டு அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க, இல்லைனா வந்துட்டு இந்த புலி படத்தில் வர பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை போட்டு சவுண்டுக்கு எடிட் பண்ணுறது அப்படின்றதா எப்படா அவங்களால பண்ண முடியுது அப்படின்றது தான் எனக்கு பர்சனலாக தோணுது அப்படின்னே சொல்லலாம். இது சவுண்டு மேலே இருக்கக்கூடிய பர்சனல் வன்மம்லாம் கிடையாது. பட் அவங்க பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு கோ கண்டஸ்டண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டஸ்டண்டா கூட மதிக்காம அவங்களுக்கு தர வேண்டிய மரியாதை அப்படின்றத கூட தராம பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேசும்போது யாராவது சின்னதா ஒன்று பண்ணிட்டா கூட டோன்ட் டூ தட் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. பட் அதே அவங்க வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட் அப்படின்றது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மந்திரியை பார்த்து நாய் மாதிரி கத்தி காமிச்சதா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் இருக்காங்க இல்லையா, ஆன் பண்ணப்பட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் சேதுபதியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான பிஹேவியர் இது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்படின்றதையும் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது படு ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் இருக்கக்கூடிய 199 பேர், அதாவது பர்சன்டேஜில் சொல்கிறோம் 15 பேருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது ப்ரொவோக் பண்ணுது. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பாயிண்ட்டே சொல்ல விடாமல் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக் பண்ணுது அப்படின்ற மாதிரி டேரக்டாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீக்லி எபிசோட்ஸாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் சவுண்டு வந்துட்டு அதை மாற்றிக்கிற மைண்ட் செட்லேயே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மேனேஜர் விசஸ் லேபர் டாஸ்க் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த டாஸ்க்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மழையில நனையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த லேபரையுமே ஒரு மேனேஜ்மெண்ட் சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா மழை பெய்யுது, இன்கேஸ் அங்கே கரண்ட் இல்லை, இல்லைனா அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ற டைமில் பார்த்தோம்னா ஒர்க் பண்ண முடியாத டைம் இருக்கு இல்லையா, ஒர்க் பண்ண முடியாத டைமில் பார்த்தோம் அப்படின்னா லேபர்ஸ் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிக்க முடியும், ஃப்ரீ ஆகிக்க முடியும். ஒன்று நீங்கள் ஒர்க் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தெரிஞ்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு எப்படி அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் மழையில நனையவே கூடாது, நீங்கள் மழையை கூட ரசிக்க கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு மேனேஜ்மெண்ட்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அது வந்துட்டு அன்ஷிதா பண்ணிட்டு இருந்தப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் வந்துட்டு உள்ளே போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்ஷிதா வந்துட்டு இது என்னோட இஷ்டம், நான் இங்கே மழையை ரசிக்கிறேன், வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் கேளுங்க, அதை விட்டுட்டு மழையில நனையதுக்கெல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கே இருந்தாலும் சவுண்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொடையை பிடிச்சி ஆட்டினது இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரியாக்ஷன் தான் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த லேபர்ஸ்க்குமே வந்துட்டு இந்த சவுண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க மேலே ஒரு வெறியாக மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது வீட்டையே ரெண்டாவும் புரட்டி போடக்கூடிய அளவுக்கு பிரச்சனையாச்சு. ஏன்னா கொடையை பிடிச்சி அக்ரெசிவாக ஆட்டினதாக இருந்தாலும் சரி, விடு விடு நீ உள்ளே போன்னு சொல்லி கத்துனதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு ஓவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே வந்துட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. லைக் ஜாக்னுடைய சண்டை எப்போ போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா தர்ஷி இருக்காங்க இல்லையா, தர்ஷியை தள்ளி விட்டதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றத அன்வான்டாக பண்ணி அவங்க வாங்கி கட்டிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க திருந்துற மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய கண்டினியூவாக தான் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அது அவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறுது, இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சியாக வெடிக்குது, இனிமேல் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணோம் அப்படின்னா மேனேஜர் விசஸ் லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் மாதிரி போகுது. ஸோ எந்த இதில் வந்துட்டு மேனேஜர் வந்துட்டு ஒரு லேபரோட மீட்டிங், யூனியன் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா காலை வந்துட்டு சோஃபாவில் நீட்டிக்கிட்டு சட்டியில் சோத்தை வச்சு சுரண்டி எந்த மேனேஜர் தின்னுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரில. ஸோ மற்ற எல்லாத்துலேயுமே நான் மேனேஜராக தான் பேசினேன் அப்படின்னு சொன்ன சவுண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த சட்டியை வச்சு சுரண்டி திங்கிறது, இல்லைனா லேபர்ஸ் வந்து அவங்களுடைய கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கும்போது தின்னுக்கிட்டே பேசுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது படு ஒஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை வந்துட்டு முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, கரெக்டாக அந்த இடத்துல அட்ரஸும் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பேசும்போதுமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த விஷயம் அப்படின்றத ஒத்துக்கவே இல்லை. எனக்கு பசிச்சிச்சு, நான் சாப்பிட்டது தப்பா, கால் வலிச்சிச்சு அதனால கால் நீட்டி வச்சது தப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அன்வான்டான சில்லி திங்ஸ், அதை கேவலமான ஒரு பிஹேவியராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்குற நமக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காதோட சேர்த்து அப்பிடலாம் போல அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அவங்க அப்போ நடந்துக்கக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அதுவும் அவங்க காலை வச்சிருந்த விதமாக இருந்தாலும் சரி, சட்டியை சுரண்டிட்டு இருந்ததா இருந்தாலும் சரி, என்னடா இது ஒரு மேனேஜர் அப்படின்னு இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தோணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது லேபர் சைட்லையும் பெரிய அளவில் கொந்தளிச்சிருந்துச்சு. ஸோ ஜாக் வந்துட்டு கரெக்டான ஒரு வேர்ட் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, சௌந்தர்யா என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், பட் சௌந்தர்யாவை யாராவது குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா சௌந்தர்யா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்காங்க. அவங்க பண்ணது வந்துட்டு தப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா,
அதை தப்பு தான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிற கூட அந்த அக்செப்டன்ஸ் கூட சௌந்தர்யாவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்படி இவங்க இத்தனை வாரம் தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா, அது எனக்கு பர்சனலாகவே தோணின ஒரு கேள்வி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேம் பிளே அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டி விளாட மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விளையாட்டு விஷயங்கள்ன்றது வரும்போது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றத கிரியேட் பண்ணி விளாடுவாங்க. ஸோ அவங்க சைக்கோ மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சவுண்டனுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, எப்பா சாமி அந்த ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரூல்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் முத்துக்குமரன் மீறி இருந்தார், நேற்று ஜாக்லினும் மீறி இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். தொட்டதுக்கெல்லாம் ரூல்ஸ் புக்கை எடுத்து புரட்டி புரட்டி படிக்கக்கூடியவங்க சின்ன சின்ன ரூல்ஸில் கோட்டை விடுறது இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது பண்ணப்பட்டிருந்துச்சு. அதனால பார்த்தோம்னா பிக் பாஸ் இருக்கார் இல்லையா, பிக் பாஸே வந்துட்டு ஜாக்லினை டீ ப்ரொமோட் பண்ணி லேபரில் தள்ளியிருந்தாப்புல அப்படின்னு தான் சொல்லணும். இது தீபக் அண்ட் ஜாக் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் ஷாக்காக இருந்தாலும் அந்த ரூல்ஸ் அப்படின்றத அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்றது ஒரு ரீசனாக சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ இதனால் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜாக் இருக்காங்க இல்லையா, அந்த டாஸ்க் முடிகிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு அவங்க லேபராக ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றது அனுப்பப்பட்டிருந்துச்சு. ஏன்னா ஒர்க்கர்ஸுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான வேலை அப்படின்றது இருக்குது. பட் மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது, அந்த ப்ரோட்டோகால்ஸை கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, இருக்கிறதே ஒரே ஒரு வேலை தான். அந்த வேலையிலையும் கோட்டை விடுறது அப்படின்றது பிக் பாஸால் வான் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மூணாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த டாஸ்க் வந்துட்டு பர்சனலாக பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, அவரை ரொம்பவே ப்ரோக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அருண் வந்துட்டு முத்துக்குமரன் மேலே வஞ்சன்ஸ் வச்சு ஒவ்வொரு இடத்துலையுமே சான்ஸ் கிடைக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த வன்மத்தை கக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவர் ரொம்பவே ப்ரோக் பண்ணி உடச்சு போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அருணை பொறுத்த வரைக்குமே அவர் டஃப் காம்படிட்டரா பார்க்கக்கூடியது முத்துக்குமரன் தான் அப்படின்னு சொல்லி பச்சையாவே தெரியுது. ஏன்னா விஜய், விஷால், தர்ஷிகா இவங்கெல்லாம் கூடவே தான் நம்ம தட்டி விட்டு அந்த கப்பு பக்கத்தில் போயிடலாம். பட் முத்துக்குமரன் இருக்க வரைக்கும் அந்த கப்புக்கு ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்கும் அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்த கலையை பிடுங்கி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி இந்த ப்ராவர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்துட்டு தேவையே இல்லாமல் அன்வான்டாக ஒரு சில விஷயங்கள் பேசுறது இருக்கு இல்லையா, அருண் வந்துட்டு அதை நெசசரியாக பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மவுத் பீஸ் அப்படின்னு சொல்றது, உனக்கு டேலண்டே இல்லை அப்படின்னு சொல்றது. ஆனால் தான் மட்டும் இப்போ ட்ரெண்டில் இருக்க தீபக் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் நான் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு அவரே புகழ்ந்துக்குவார். மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை அப்படின்றத தராமல் பார்த்தோம்னா தொடர்ந்து ப்ரொவோக் பண்ணக்கூடிய வேலை அப்படின்றத அருண் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து முத்துக்குமரன் மீண்டும் வந்து எப்படி கேம் பிளே அப்படின்றத விளையாட போறாரு, அருணுக்கு எப்படி சரியான பதிலடி அப்படின்றத கொடுக்க போறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் அருண் இருக்காரு இல்லையா, அருண் ப்ரொவோக் பண்ணக்கூடிய விதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.